கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது அவங்களுக்கு முன்னாடி வழி மறித்து நின்றது ஒரு பெரிய செங்கடல். பின்னாடி பார்த்தா எகிப்தியர்களின் பெரிய இராணுவம் துரத்திட்டு வருது. மனுஷன் சிந்தனை எப்படி இருக்கும்? அவ்வளோதான், இனி தப்பிக்க வழியே இல்லை. ஆனால் அங்கே என்ன நடந்தது? தேவன் ஒரு வழியையும் எதிர்பார்க்காத இடத்துல, ஆமேன், அந்த செங்கடலையே ரெண்டாக பிளந்து நடுவில் வழியை உண்டாக்கினார். ஆமேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலோ நோயோ இல்லை பணப்பிரச்சனையோ குடும்ப போராட்டமோ கடனோ எதிர்காலத்தை பற்றி பயமோ ஒரு செங்கடலை போல் உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம். எனக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை தான் இது. அன்னைக்கு என் ஜனங்களுக்கு செய்த அதே அதிசயத்தை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நான் செய்வேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அவருடைய வார்த்தை. அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன். மனுஷராலே கூடாதது தேவனாலே கூடும். நீங்கள் கடந்து போக முடியாத அடைப்பட்ட வழிகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. செங்கடலை பிளந்த அதே தேவன் உங்கள் அடைப்பட்ட கதவுகளையும் திறந்து நீங்கள் அதிசயங்களை காணும்படி அவர் செய்வார். முழு இருதயத்தோடு அவரை நம்புங்க. தேவனுடைய கரத்தின் அதிசயங்களை உங்கள் சொந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பார்ப்பீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.